கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இதுவரைக்கும் யோசுவா 22 அதிகாரங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த யோசுவா 23வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். யோசுவா 23வது அதிகாரம் என்ன பார்க்குறோன்னா, கர்த்தர் இப்போ என்ன செய்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களையும் என்ன செஞ்சுட்டாரு, அழிச்சு போட்டுட்டார். அவங்கள்ட்ட யுத்தம் இல்லாதபடிக்கு கர்த்தர் அடைஞ்சிட எல்லா சத்துருக்களையும் அழிச்சு போட்டு இப்போ அவங்களை நினைச்சிட கானான் தேசத்துல அமர வச்சிருக்கிறாரு. அந்த அந்த சமயத்துல யோசுவா சொல்றாரு, நான் என்ன செய்றேன், நான் வயது சென்று நான் முதிர்ந்தவன் ஆயிட்டேன். அதனால வயது சென்று முதிர்ந்தவன் ஆயிட்டு இனி நீங்க என்ன செய்வீங்க, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்துல நீங்க போய் இளைப்பாரி அங்க நீங்க இருக்கிறீங்க. இந்த சமயத்துல நீங்க என்ன சகல ஜாதிகளும் உங்களுக்கு செய்த யாவை நீங்க கண்டுக்கிறீங்க. இனி உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே உங்களுக்காக என்ன செய்வாரு, யுத்தம் பண்ணுவாருங்கிறாரு. இப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணாரு, யோசுவா யுத்தம் பண்ணாரு, மோசே யுத்தம் பண்ணாங்க. இப்போ சொல்றாரு, இனி எனக்கு வயது சென்று நான் முதிர்ந்தவன் ஆனதுனால இனி கர்த்தர் தான் உங்களுக்கு என்ன செய்வாரு, உங்களுக்கு சகல காரியங்களும் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, பாருங்க, யோர்தான் முதல் நான் எதுலெல்லாம் நிர்மலமாக்கினோ அந்த இடங்கள் மற்றும் மேற்குள்ள பெரிய சமுத்திரங்கள் இன்னும் மீதியா இருக்கிறதான சகல ஜாதிகளின் தேசத்தையும் என்ன செய்வாங்க, நம்ம சீட்டு போட்டு உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தக்கதான் நான் சுதந்திரம் பற்றி என்ன செஞ்சேன், நான் பங்கிட்டேன். யோர்தானுக்கு அப்புறத்துல 2 கொத்தத்துக்கு மலை கொடுத்தா மோசை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யோர்தானுக்கு இப்புறத்துல யோசுவா 2 கொத்தத்துக்கு பங்கிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் 7 கொத்தத்துக்கு பங்கிடாம இருந்துச்சு. அதனால அதெல்லாம் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 2 பேராக என்ன செஞ்சாங்க, அனுப்பி 10 கோத்திரத்துல இருந்து பிரபுக்கள்லாம் அனுப்பி 1000 பேருக்கு அதிபதிகளெல்லாம் அனுப்பி என்ன செஞ்சாங்க, இடத்த நீங்க குறிச்சிட்டு வாங்க, நான் சீட்டு போட்டு தருவேன்னு சொன்னாரு. அதுபடி சீட்டு போட்டு ஆலயத்தில் வச்சு அவங்களுக்கு பிரிச்சு பங்கிட்டு கொடுத்தாரு. அதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சகல கோத்திரங்களுக்கு தக்கதான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், நான் சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்துட்டேன். இப்போ தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களுக்கு கொடுத்த தேசத்தை நீங்க என்ன செய்யுங்க, கட்டி கொள்ளும்படிக்கு கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக என்ன செய்றாரு, சத்துக்களை துரத்திட்டாரு. இப்போ உங்கள் பார்வைக்கு முன்பாக அவர்களையும் அழித்து போட்டுட்டாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இப்போ மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்னெல்லாம் எழுதியிருக்கிறதோ அதை விட்டு நீங்க வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யாதங்க, விலகாத பிடிக்க அதை என்ன செய்யுங்க, நீங்க கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு, ஏன்னா மொத்தம் 7 ஜாதிகள் உண்டு. அதுல ஒரு சில ஜாதிகள் என்ன செய்து விடுபட்டவங்க அந்தந்த கோத்தத்துல நடுவுல இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதான் யோசுவா சொல்றாரு, மீதியா இருக்கிற ஜாதிகளோடு நீங்க என்ன செய்யாதங்க, கலவாதங்க. அவர்களுடைய தேவர்களுடைய பெயர்களை நீங்க என்ன செய்யாதங்க, நினைக்காதங்க. அவையை கொண்டு எதுவுமே என்ன செய்யாதங்க, ஆணையிடாதங்க. அந்த தெய்வங்களை நீங்க என்ன செய்யாதுங்க, சேவிக்காதாங்க. அதை என்ன செய்யாதுங்க, பணிந்து கொள்ளாதுங்க. அப்படி இருக்கும்படி நான் உங்களுக்கு என்ன செய்தான், நான் எச்சரிக்கையா அதை பணிந்து கொள்ளாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்கிறார். ஏன்னா திடீர்னு எப்போ அவருக்கு மரணம் வருதுன்னு தெரியாது. அதனால அதுக்கு முன்பாக ஜனங்கள்ட்ட சொல்ல வேண்டியதான் என்ன செய்றாரு, சொல்லி கொண்டே இருக்கிறார். அதனால நிம்மதியா இருக்கிற ஜாதியோடு படிக்கு, அவருடைய தேவர்கள் பேரை நினைக்காதபடிக்கு, அவர்கள் பேரை ஆணையிடாதபடிக்கு, சேவிக்காதபடிக்கு, பணிந்து கொள்ளாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னார். அப்புறம் சொல்றாரு, நீங்கள் இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தர், நீங்க இதுவரைக்கும் கர்த்தரை தான் என்ன செஞ்சிருக்கீங்க, பின்பற்றிட்டு வந்திருக்கீங்க, அந்நிய தேவர்களை சேவிக்கல. அதே போல நீங்க என்ன செய்யுங்க, அந்நிய தேவர்களை சேவிக்காதபடிக்கு கர்த்தரை மட்டும் என்ன செய்யுங்க, பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகள் பழைத்தவைகள் ஜாதிகள் எல்லாம் உங்களுக்கு செஞ்சார், துரத்தி இருக்கிறாரு. ஆனா இந்நாள் மட்டும் ஒருவன் உங்களுக்கு முன்பாக நினைச்சல நிற்கல, அவங்க நிற்க முடியல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றதுனால அந்த ஜாதிகள் உங்களுக்கு முன்பாக நினைச்சல ஏற்று நிற்க முடியல. உங்கள ஒருவன் என்ன செய்யறாங்க, 1000 பேரை என்ன செய்வான், துரத்துவான். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி கர்த்தர் தாம உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிறாரு. அதனால நீங்க கர்த்தர் இடத்துல என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்க. உங்களை ஆத்மாக்களை குத்து நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்கிறார். அந்நிய தேவர்களை சேவித்தா கர்த்தரை விட்டுருவாரு. அதனாலதான் நீங்க என்ன செய்யுங்க, ஆத்மாவை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்கிறார். எப்படி எச்சரிக்கையா இருக்குன்னா, நீங்க கர்த்தரை விட்டு பின் வாங்கி போயிடக்கூடாது. பின் வாங்கி போகாதபடிக்கு உங்களுக்கு மீதியா இருக்கிற ஜாதிகள், இப்போ ஒரு சில ஜாதிகள், மொத்த 7 ஜாதிகளை ஒரு சில ஜாதிகள் நினைச்சுறாங்க, அந்த உங்களுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்ததுல அழிக்காதபடிக்கு உங்க நடுவில் நினைச்சுறாங்க, அவங்க இருக்கிறாங்க. அதனால சொல்றாங்க, அவங்கள குறித்து நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க. கர்த்தரை விட்டு நீங்க பின் வாங்கி போய் அந்த மீதியா இருக்கிற ஜாதிகளோட நீங்க என்ன செய்யுங்க, சேராதங்க. அவர்களோட என்ன செய்யாதுங்க, சம்பந்தம் கலக்காதங்க. நீங்க சம்பந்தம் கலந்தீங்கன்னா அவர்கள் உங்களிடத்துல என்ன செய்வாங்க, உறவாடி மெதுவா அவங்கள என்ன செய்வாங்க, துரத்தி விட்டுருவாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அவர்களோட சம்பந்தம் கலக்காதபடிக்கு, அவர்களிடத்துல உறவாடாதபடிக்கு நீங்க இருங்க. உங்கள் தேவனாய கர்த்தர் என்ன செய்றாரு,
இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக நீங்க பின்வாங்கி போனா இவர்களை என்ன செய்ய மாட்டார், துரத்த மாட்டார். பின்வாங்காதபடிக்கு கர்த்தர் நீங்க பின்பற்றினா கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், அவங்களோட யுத்தம் பண்ணி உங்களை ஜெயித்து தருவாரு. நீங்க அவங்கள விட்டு அவங்களோட சம்பந்தம் கலந்து அவங்களோட சேர்ந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுட்டாரு, உங்களை சத்துருக்களை உங்கள் முன்பாக இந்த இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஜாதிகளை என்ன செய்ய மாட்டாரு, அழித்து போட மாட்டாரு. அவர்கள் வந்து என்ன செய்வாரு, உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அப்போ இந்த நல்ல தேசத்திலிருந்து நீங்க அழிந்து போக மட்டும் கர்த்தர் நினைச்சாரு உங்களுக்கு ஒரு கன்னியாக இருப்பாரு. உங்களுக்கு வலையாகவும் உங்களுக்கு விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு இருப்பாங்க என்பது நீங்க அறிவீங்க. இப்போ கர்த்தரை சேவித்தா கர்த்தர் அந்த ஜாதிகளை துரத்தி விட்டுறாரு. கர்த்தரை சேவிக்காதபடிக்கு அவங்கள நீங்க சேவித்தா அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க, வாழ்நாள் முழுவதும் கன்னியா இருப்பாங்க, வலையா இருப்பாங்க, உங்களுக்கு விழாக்களுக்கு சவுக்காவும் கண்களுக்கு முள்ளாக இருப்பாங்க. அதை நிச்சயமா நீங்க அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் திரும்பவும் சொல்றாரு, நான் பூலோகத்துல எல்லாரும் போயிட வழியை நான் என்ன செய்றேன், நான் போகிறேன். உங்க தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, தவறி போகல என்பதை உங்களை முழு இதயத்தோடும் உங்களை முழு ஆத்மாவோடும் நீங்க என்ன செய்யுங்க, அறிந்திருக்கிறீங்க. அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அதனால அவைகளில் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, தவறி போகல. இப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் என்ன செய்து எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் என்ன செஞ்சீங்க, மீறி அந்நிய தேவர்களை செய்து அவர்களை பணிந்து கொள்ளும் காலத்துல கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்க மட்டும் உங்களுக்கு சகல தீமையான காரியங்களையும் என்ன செய்வாரு, வர பண்ணுவாரு. கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல என்ன செய்ய பற்றி எறியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்துலேருந்து இங்கே சீக்கிரமா என்ன செய்வீங்க, அழிஞ்சு போவீங்கிறாரு. அதனாலதான் அந்நிய தேவர்கள் என்ன செய்யக்கூடாது, சேவிக்க கூடாதுங்கிற. அதாவது நமக்கும் அப்படிதான், நாமும் கர்த்தரை சேவிக்காதபடிக்கு அந்நிய தேவர்களை சேவித்தா நம்மளும் என்ன செய்வோம், சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினா நம்ம என்ன செய்யணும், 1ஆம் தேதி வருஷத்துல நமக்கு முதல் நாள் நமக்கு வாக்கு தத்துவம் கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களுக்கு என்ன செய்யறாரு, கொடுத்துக்குது. அந்தந்த வாக்குத்தாங்க அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் வாக்கு தத்துவ வசனம் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும்னா வச்சு நம்ம நினைச்சணும், ஜபிக்கணும், அதை பின்பற்றணும். கர்த்தரை மட்டும் விட்டு விலகாதபடிக்கு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். அடுத்தபடியாக 24வது அதிகாரம். 24வது அதிகாரத்துல இப்ப யோசுவா என்ன செய்றாரு, இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, சீகேம்ல குடிவர வச்சுனா. ஏன்னா இப்ப சீகேம்ல தான் அலையா இருக்குது. அதனால சீகேம்ல என்ன செய்யறாரு, இஸ்ரேல் கோத்திரங்கள் எல்லாரும் குடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பர்கள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், அதிபதிகள் இவங்களெல்லாம் என்ன செய்றாங்க, வரவழைச்சு இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க, இப்ப கர்த்தருடைய சன்னிதானத்தை வந்து நிக்கிறாங்க. அப்ப யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றாரு, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, பூர்வத்துல நீங்கள் நினைச்ச உங்கள் பிதாக்களாக ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான ஆபிரகாம், நாகோர், மிரியாம் உங்களுக்கெல்லாம் யாரு தகப்பன், ஆபிரகாம், நாகோர், மிரியாம் கிடையாது, சாரி. ஆபிரகாம் நாகோருக்கு என்ன செய்றாரு, தகப்பனாக இருந்தார் ஆரான், ஆபிரகாம், நாகோர். ஆரான் என்ன செஞ்சுட்டாரு, மரிச்சு போயிட்டாரு. அதனாலதான் இப்போ இவங்க 2 பேரா வழங்குது. ஆபிரகாம் நாகோருக்கு தகப்பனாக இருந்த தேராக என்ன செஞ்சாரு அப்படின்னா, நதிக்கு அப்புறத்துல என்ன செஞ்சாரு, குடியிருக்கும் போது என்ன செஞ்சாங்க, வேற தேவர்கள் என்ன செஞ்சாங்க, சேவித்துட்டு வந்தாங்க. அதனால நதிக்கு அப்புறத்துல இருந்து உங்களுக்கு தகப்பனாக ஆபிரகாமை நாகோர் அழைச்சிட்டு வரல, ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, அழைச்சிட்டு வந்தார். ஆபிரகாம், நாகோர், ஆரான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தாங்க. கல்தியர் பட்டிருந்ததை அழைச்சிட்டு வந்து அங்கிருந்து என்ன செய்றாங்க, ஆரானுக்கு வந்தாங்க. ஆரான்ல இருக்கும்போது அந்த தேராக என்ன செஞ்சுட்டாரு, மரிச்சு போயிட்டாரு. அதுக்கு முன்னால ஆரான்னு மரிச்சு போயிட்டான், தேராக மரிச்சு போயிட்டாப்புல. அதான் சொல்றாரு, அங்க அழைத்து கொண்டு வந்து இப்ப ஆபிரகாம் தான் கடைசியில் நினைச்சாரு கானான் தேசத்துக்கு வந்தாரு. நாகர், ஆரான் யாருமே தேராக யாருமே வர முடியல. கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவங்க கல்தேர் பட்டணத்துல இருந்து விக்கிரகங்களை என்ன செஞ்சாரு, வழிபட்டு வந்தாலும் அந்த இடத்துல வந்து கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து என்ன செய்றாரு, கொண்டு வந்தார். அதான் நதிக்கு அப்புறத்தும் தகப்பனாக ஆபிரகாம் அழைத்து கொண்டு வந்து அவர்களை கானான் தேசம் வந்து என்ன செய்ய சந்திரிக்க வைத்து அங்க சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். கர்த்தர் இந்த கானான் தேசத்துல இருக்கிறாங்கள அந்த மெசபத்தோமியா இந்த கல்தேர் பட்டணத்தில் இருக்கிறவங்களே அழைச்சு கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவங்க அங்க சஞ்சரிக்கும் போது ஆபிரகாமுக்கு என்ன செய்றாரு, கர்த்தர் என்ன செய்றாரு, ஈசாக்கு கொடுத்தாரு. ஈசாக்குக்கு யார் பிறந்தார், யாக்கோபு பிறந்தார். யாக்கோபுக்கு
ஈசாக்குக்கு யாக்கோபு ஏசா 2 பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. அதுல வந்து ஏசா என்ன செஞ்சாரு, சேயீர் மலை தேசத்தை சுதந்திரித்தாரு. ஆனா யாக்கோபு ஈசாக்கு யாக்கோபு ஏசா 2 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. யாக்கோபுக்கு தான் மறுபேரு இஸ்ரவேல். ஏசா என்ன செஞ்சாரு, சேயீர் மலை தேசத்தை சுதந்திரித்து கொண்டாரு. ஆனா யாக்கோபுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, கர்த்தர் எகிப்து கொண்டு போனார். கானான் தேசத்துல பஞ்சம் நேரிட்டதுனால அந்த கானான் தேசத்துல இருந்து என்ன செஞ்சாங்க, எகிப்துக்கு கொண்டு போனாங்க யாக்கோபுடைய சந்ததியை. அவங்க அங்க இருக்கும்போது அவங்க என்ன செய்றாங்க, அவங்கள அடிமையா என்ன செஞ்சாங்க, யோசேப்புக்கு பிறகு அவங்களாம் ரொம்ப யாக்கோபுடைய மகன் யோசேப்பு தான் முதலாவது எகிப்துக்கு விற்கப்பட்டு போனான். ஆனா இங்க பஞ்சகாலம் நேரிட்டதுனால இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அங்க போனாங்க. அந்த இதுல வந்து அவங்க யோசேப்புக்கு மறிச்ச பிறகு அங்குள்ள பார்வோனும், யோசேப்பு இருந்த காலத்துல பார்வோனும் மறிச்ச பிறகு என்ன செய்றாங்க, எகிப்தியர்கள் வந்து இவங்களை என்ன செய்றாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க, அடிமை வேலை வாங்கினாங்க. அதனால அவங்களுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் என்ன செஞ்சாரு, மோசையும் ஆரோனையும் என்ன செஞ்சாரு, அனுப்பிவிட்டு அங்க எகிப்தியருக்கு வாதைகளால் என்ன செஞ்சாரு, அனுப்பினாரு. ஆனா இஸ்ரேல் ஜனங்களை என்ன செஞ்சாரு, எந்த வாதம் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு வாதைகளை அனுப்பி, எகிப்தியருக்கு வாதைகளை அனுப்பி இவங்களை அந்த எகிப்தில் அடிமைப்பட்ட இடத்துல இருந்து மீண்டும் என்ன செஞ்சாரு, இவங்களை அழைத்து திரும்ப என்ன செஞ்சாரு, கானான் தேசத்துக்கு என்ன செஞ்சாரு, புறப்பட்டு பண்ணாரு. அதனால இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் பிதாக்களாகி எகிப்திலிருந்து நீங்க புறப்பட்டு பண்ணும்போது சமுத்திர கரைக்கு என்ன செஞ்சீங்க, வந்தீங்க. எகிப்துல இருந்து கானானுக்கு அழைச்சிட்டு வரும்போது யாக்கோபுடைய காலத்துல யோசேப்பு முதலாவது அங்க போனார். யோசேப்புடைய பிள்ளைகளை சந்ததியில அங்க போனாங்க, அங்க அடிமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்ப மீண்டும் என்ன செய்றாங்க, கானானுக்கு வராங்க. இப்ப நம்ம பிழைப்புக்காக ஏதாவது ஊரை தேடி போவோம், திரும்ப நம்ம சொந்த தேசத்தை வருவாங்க. அதே போல பஞ்சம் ஏறிட்டனால அங்க போனாங்க. திரும்ப கர்த்தர் சொன்னபடி 430 வருஷம் கழிச்சு திரும்ப கானானுக்கு வராங்க. அதான் தான் சொல்றாரு, நீங்க எகிப்துல இருந்து கர்த்தர் உங்க திரும்ப அங்க கொண்டுட்டு வந்தாரு. அப்போ கொண்டுட்டு வரும்போது எகிப்தியர்கள் என்ன செஞ்சாரு, அவங்கள சமுத்திரம் வரைக்கும் என்ன விரட்டிட்டு வந்தாங்க. சமுத்திரத்துல இருந்து அவங்கள செஞ்சாங்க, அவங்கள ரதங்கள் குதிரைகளோடு அவங்களை விரட்டிட்டு வந்தாங்க. ஆனாலும் சமுத்திரத்துல இருந்துச்சுனாங்க, அவர்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு, அழிச்சு போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க அங்க இருந்து வனாந்திரத்துக்கு வந்தீங்க. வனாந்திரத்துல இருந்து என்ன செஞ்சீங்க, அநேக நாள் நீங்க சஞ்சரித்தீங்க. அங்க இருந்து வனாந்திரத்தை சஞ்சரித்து யோர்தானுக்கு அப்புறத்தை கூடியிருந்த எமோரின் தேசத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு, உங்களுக்கு நாங்க எமோரி தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு. அங்க இருந்து உங்களோட யுத்தம் பண்ணுற போது உங்கள் கையில என்ன செஞ்சேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன். அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க, கட்டி கொண்டீங்க எமோரி தேசத்துக்கு. இப்ப இவரு நடந்த கதையை சொல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லி நான் உங்களை என்ன செய்றேன், யோர்தானுக்கு அங்க மோசேவேல் நடத்தினாரு. அதுக்கப்புறம் யோர்தானுக்கு அப்புறம் யோசேப்பு நடத்தினார். அதை தான் சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்றேன், அங்க கொண்டுட்டு வந்தேன். அங்க வந்து என்ன செய்றாங்க, சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு என்ன செய்றாரு, மோவாபின் ராஜா எழும்பி இஸ்ரவேலரோட என்ன செய்றாரு, யுத்தம் பண்றாரு. இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணி இஸ்ரவேலரோட என்ன செய்றாரு, யுத்தம் பண்றாரு. யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயன் குமாரனாகிய பேயை என்ன செஞ்சான், பேயருக்கு குமாரனாகிய பிழையாம என்ன செஞ்சான், அழித்து அனுப்பினா. ஆனாலும் பிழையாமுக்கு செவி கொடுக்க கர்த்தருக்கு சித்தம் இல்லாததுனால கர்த்தர் என்ன செய்றாரு, உங்களை ஆசீர்வதித்தாரு. அது மித்தமாக அவனும் என்ன செஞ்சான், ஆசீர்வதிக்கப்பட்டான். விதமா உங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு, உங்களை அவன் கைக்கு நான் என்ன செஞ்சேன், தப்பு வித்தேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லி கர்த்தர் சொன்னதெல்லாம் என்ன செய்றாரு, யோசுவா சொல்றாரு. பின்பு சொல்றாரு, பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, வந்தீங்க. எரிகோவின் குடிகள்ல வந்து எமோரியர், பெரிசியர், கானானியர், ஏத்தியர், கிர்காசியர், ஏவியர், எபுசியர்னு சொல்லி 7 விதமான ஜாதிகளோடு என்ன செய்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணாரு. யுத்தம் பண்ணி அவர்களை யுத்தம் பண்ணி அவர்களை உங்க கையில கொடுத்தாரு. எமோரி 2 ராஜாக்களையும் நீங்க நினைச்சீங்க, பட்டயத்தாலும் வில்லால நீங்க நினைச்சது துரத்துல 7 விதமான ஜாதிகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக துரத்த கொடுத்தா, நீங்க துரத்துவீங்க. கர்த்தர் உங்களை துரத்தினாரு. ஆனால் நீங்க 2 விதமான ராஜாக்களை வச்சுட்டு எமோரி 2 ராஜாக்களை துரத்தாம வச்சுட்டீங்க. அவங்கள கர்த்தர் என்ன செஞ்சாரு, பட்டயத்தாலும் வில்லாலும் என்ன செய்யலாரு, துரத்துறா. நீங்க துரத்தல, நீங்கள் பட்டயத்தாலும் வில்லாலும் நீங்க துரத்தல. ஆனா கர்த்தர் குழவிகளை அனுப்பி என்ன செஞ்சாரு, அவர்களை உங்களை முன்பிட்டு துரத்திட்டார். ஏன்னா இவங்க சில ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்போது பட்ட ஆயுதங்களோட தான் போனாங்க. அதனால சொல்ல, நீங்க உங்களை படைத்தாலும் என்ன செய்யல, உங்களால துரத்தி விட முடியல இல்லாலும். ஆனாலும் கர்த்தர் குழவிகளை அனுப்பி அவர்கள் 2 ராஜாக்களை என்ன செஞ்சாரு, துரத்தி விட்டாரு. இப்படி 7 விதமான ஜாதிகளை என்ன கானான்ல துரத்தி விடப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு நீங்க பண்படுத்தாத தேசம், நீங்கள் கட்டாத பட்டணத்துல என்ன செய்ய உங்களுக்கு கொடுத்தாரு கர்த்தர். அதனால இப்ப நீங்க என்ன செய்யுங்க, அதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, குடியிருக்கிறீங்க. நீங்கள் நடாத திராட்சை தோட்டம் பின் பலனை நீங்க என்ன செய்யுங்க, புசிக்கிறீங்க. நீங்க நடாத ஒளிவத்து பின் பலனை நீங்க என்ன செய்யுங்க, புசிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி
இதெல்லாம் கர்த்தர் சொன்னதை யோசுவா என்ன சொல்றாரு. அப்படியே ஆகையால் நீங்களும் கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும், அவருக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் உண்மையும் உத்தமமா இருக்கிறனால அவரை நீங்க என்ன செய்யுங்க, அவரை சேவிங்க. நதிக்கு அப்புறத்துல எகிப்துல செய்த தேவர்களை நீங்க என்ன செஞ்சுங்க, அகற்றி விட்டுருங்க. அகற்றி விட்டுட்டு கர்த்தரை மட்டும் என்ன செய்யுங்க, சேவிங்க. கர்த்தர் சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததுன்னு கண்டுனா நீங்க பின்ன யாரை தான் சேவிப்பீங்க? நதிக்கு அப்புறத்துல உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீங்களா, இல்ல நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எம்மோரின் தேவர்களை நீங்களே சேவிப்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்றாரு. நானும் என் வீட்டார்மை வந்தால் நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றாரு. நீங்க யாரை சேவிக்க போறீங்க? நதிக்கு அப்புறத்தில் உள்ள தேவர்களை சேவிக்க போறீங்களா, இல்லை எமரி தேவர்களை சேவிக்க போறீங்களா? நானும் என் வீட்டார் வந்தால் நாங்கள் கர்த்தரை தான் சேவிக்க போறேன்னு சொல்லி யோசுவா சொல்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரயத்திரமாக சொல்றாங்க, வேற தேவர்களை சேவிக்க முடியும், கர்த்தரை விட்டு விழுகிற காரியம் எங்களுக்கு என்ன செய்யுது, தூரமா இருக்குது. அதனால நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தனை விடாகிய தேசம் புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நான் நடப்பித்த எல்லா வழியிலும் நம்ம கடந்து வந்த எல்லா ஜனங்களும் நம்மை காட்டினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தாமே. அதனால தேசத்துக்கு குடிக்கிற எமரி முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்திட்டாரு. ஆகியால் நாங்கள் கர்த்தர் என்ன சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொல்றாங்க. யோசுவா வந்து கர்த்தரை நோக்கி என்ன சொல்றாரு, நாங்கள் குடும்பமா சேவிப்போன உடனே இவங்களும் என்ன செய்றாங்க, நாங்கள் கர்த்தங்களுக்கு அற்புதங்களை செஞ்சதுனால நாங்களும் என்ன செஞ்சோம், கர்த்தரை முறையெல்லாம் எங்களை துரத்தி தந்ததுனால நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றாரு, நீங்கள் கர்த்தரையே சேவிக்க மாட்டீங்கிறார். இவங்க சொல்றாங்க நாங்க கர்த்தரை தான் நாங்கள் சேவிப்போம்னு சொல்லி சொன்ன உடனே யோசுவா சொல்றாரு, நீங்க கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க, ஏன்னா அவர் வந்து பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் என்ன செய்யாரு, அவர் மன்னிக்க மாட்டாரு. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், நன்மை செஞ்சிருக்கிறார். நன்மை செஞ்சிருக்க நீங்க கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை நீங்க சேவிச்சா அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை என்ன செய்வார், நிர்மூலமாக்குவார்னு சொல்றார். நீங்க கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, அப்படி நீங்க கர்த்தரை விட்டு நீங்க விலகி அந்நிய தேவர்களை சேவித்தா அவர் உங்களுக்கு தீமை செய்வாரு, உங்களை என்ன செய்வார், நிர்மூலமாக்குவார் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு திரும்ப ஜனங்கள் அதுக்கு யோசுவா நோக்கி சொல்றாங்க, அப்படி இல்லை, நாங்கள் கர்த்தரை தான் நாங்கள் சேவிப்போம், அந்நிய தேவர்கள் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சேவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றாரு, நீங்க கர்த்தரை சேவிக்க முடியும், நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சி இது அப்படிங்கிறான். நீங்க தான் உங்களுக்கு சாட்சி அதற்கு அவர்கள் சொல்றாங்க, நாங்களே சாட்சிகள் அப்படிங்கிறாங்க. அப்பொழுது அவன் சொல்ற, அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்கள் நீங்க என்ன செய்யுங்க, அகற்றிட்டுங்க. இப்போ இவங்க என்ன செய்யற, அந்நிய தெய்வத்தை கையில வச்சிருக்காங்க, அதுக்கு தான் அவர் சொல்றாரு இங்க கர்த்தரை விட்டு விலகிறி சொல்றாரு. அதான் இப்போ நாங்கள் விலக மாட்டோம்னு சொன்ன உடனே நீங்கள் தான் அதுக்கு சாட்சி, இப்போ நாங்களே சாட்சிங்கிறாங்க. அப்பொழுது சொல்றாரு, அப்படியெல்லாம் இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவரை நீங்கள் என்ன செய்யுங்க, அகற்றி விட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேல் நேராக கர்த்தருக்கு நேராக திருப்புங்க அப்படிங்கிறார். அந்நிய தெய்வத்தை வச்சுக்கிட்டே நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம்னு சொல்றாங்க. அதனாலதான் அப்போ உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை நீங்கள் என்ன செய்வீங்க, அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு யோசுவா அப்பொழுது ஜனங்கள் யோசுவா நம்முடைய தேவனாய கர்த்தரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேம்ல நினைச்சாரு, இப்போ ஜனங்களோட நினைச்சாரு, உடன்படிக்கை பண்றாரு. அவர்களுக்கு அதை ஒரு பிரமாணமாகவும் நியாயமாகவும் நினைச்சாரு, ஏற்படுத்துறாரு. இந்த வார்த்தைகளை யோசுவா நினைச்சாரு, தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதுறாரு. இப்ப ஜனங்கள் சொன்னாங்கல்ல, நாங்க வந்து அந்நிய தேவர்களை சேவிக்க மாட்டேன்னு சொல்லி எழுதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தைகளை யோசுவா நினைச்சாரு, தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அந்த கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே என்ன செய்றாரு, நாட்டுறாரு. கர்வாலி மரத்துக்குள்ளே நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி சொல்றாரு, இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கூடாதுங்கிறார். ஏன்னா கர்த்தரை விட்டு விலகக்கூடாதுங்கிறார், கர்த்தரை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றாங்களா, அதனால இந்த கல் நமக்கு என்ன செய்யுது, ஒரு சாட்சியா இருக்கிறோன்னு சொல்லி சொல்றாரு. இந்த கல் கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தைகளும் இது என்ன செய்யுது, இந்த கல் கேட்கு, நீங்க இப்ப பேசிக்கொண்டது நான் பேசிக்கொண்டது எல்லா வார்த்தையும் இந்த கல் என்ன செய்யுது, எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனால நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமா என்ன செய்யுங்க, பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுதுன்னு சொல்லி ஒரு கல் என்ன செய்றாரு, நாட்டுறாரு. யோசுவா இப்ப யோசுவா ஜனங்களை அவர்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக விளையாட சொல்லி முடித்துட்டு என்ன செய்றாரு, அனுப்பிவிட்டாரு. இப்ப இந்த காரியங்களா நடந்த பின்பு யோசுவா என்ன செய்றாரு, யோசுவான கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுலனா என்ன செய்றாரு, மரணம் அடைஞ்சிட்டாரு. இப்ப ஜனங்களுக்கு எல்லாம் சுதந்திரங்கள் எல்லாம் பங்கிட்டு கொடுத்தாச்சு, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லி முடிச்சோன்னா இப்போ அவர் என்ன செய்றாரு, மரிச்சு போயிட்டார். 110 வயதுலனா என்ன செய்றாரு, மரிச்சு போயிட்டாரு. மரித்த உடனே அவரை இப்போ யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட எடுதுன்னா அந்த கானான் தேசத்துல எப்ராயிம் மலை தேசத்துல காயாஸ் மலைக்கு
வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா தான் என்ன செய்யுது, அவனுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டுச்சு யோசுவாவுக்கு. அதனால அவருக்கு சுதந்திரமான அந்த திம்னாத் சேரா என்ற இடத்துல அந்த எல்கையிலே என்ன செய்றாங்க, அவனை அடக்கம் பண்றாங்க. இப்ப யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களும் கர்த்தர் இஸ்ரவேல் செய்த அவருடைய கிரியைகளையாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு இப்ப எல்லாத்தையும் யோசுவா முன்னாடி கூட இருந்தாலும் அறிஞ்சு கொண்டிருக்காங்களா. அந்த யோசுவா அதுக்கு பிறகு வெறுங்க நாள் உயிரோடு இந்த மூப்பருடைய சகல நாட்களும் இஸ்ரவேலுக்கு கர்த்தரை சேவித்தாங்களாம். யோசுவா காலத்துல கர்த்தரை சேவிச்சிருக்காங்க. யோசுவாவுக்கு பிறகு வெகு நாட்கள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் கர்த்தரை சேவித்தாங்களாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை என்ன செய்றாங்க, இப்போ கானானுக்கு வந்துட்டாங்களா, சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்து நீங்க ஆண்டு கொள்ளுங்கன்னு விட்டாச்சுல. இப்போ அவரோட சொந்தத்துக்கு வந்த உடனே யோசேப்பின் எலும்புகள் அவர் சொன்னால் நான் மறுத்தேன், எங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி யோசேப்பு சொல்லியிருந்தார்ல. அதன்படியாக அந்த யோசேப்புடைய எலும்புல கொண்டு வந்திருந்தாங்கல்ல, அந்த எலும்பு என்ன செய்றாரு, சீகேமிலே யாக்கோபு எமோரியன் கையில என்ன செஞ்சுட்டாரு, 100 வெள்ளி காசுக்கு அடக்கம் பண்ணப்பட்ட இந்த வாங்கப்பட்ட அவங்க குடும்பத்துக்கு சாரால் அடக்கம் பண்ணதுக்கு முதல்ல அது வாங்கியிருந்தார்ல, அதுதான் அவங்களுக்கு சுதந்திர கல்லறை பூமி. அதனால அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா நிறைய யோசேப்பின் எலும்புகளை கொண்டு என்ன செய்றாங்க, அடக்கம் பண்றாங்க. எகிப்திலிருந்து கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்து இப்போ என்ன செய்றாங்க, இந்த கானான் தேசத்துல யாக்கோபு ஆபிரகாம் தனக்கு சொந்தமாக வாங்கியிருந்த அந்த கல்லறை பூமியில என்ன செய்றாங்க, யோசேப்பை இப்போ அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த நிலம் வந்து யோசேப்பின் புத்திரருக்கு அது என்ன செய்யுது, சுதந்திரமா இருக்கு. அடுத்தபடியாக ஆரின் குமாரனாகிய எலியாசாரை என்ன செஞ்சிட்டாரு, மரணம் அடைஞ்சிட்டாரு. ஆரோன் குமாரன் எலியாசார் மரணம் அடைஞ்சோடனே அவன் குமாரனாகிய பினேகாசுக்கு எப்ராயிம் மலை தேசத்துல கொண்டு வரப்பட்ட மேட்டில அவன் நினைச்சுறாங்க, அடக்கம் பண்றாங்க. யாரு, அவனுடைய குமாரன் பினேகாசுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இருக்குல்ல, எலியாசாருக்கும் கொடுக்கப்பட்ட இடம். எலியாசாருக்கு பெரிய யாரு, ஒரு பிள்ளைகள் தான் நல்லா இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல அவங்களுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்ட மலை தேசமாக அந்த மேட்டில் கொண்டு என்ன செய்றாங்க, ஆரோன் குமாரன் எலியாசாரை அடக்கம் பண்றாங்க. விதமாக இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்த மோசே மறிந்து போயிட்டாரு. அடுத்தல யோசுவாவை என்ன செய்றாரு, மறித்து போயிட்டாரு. அதே போல ஆசாரியர்களாக இருந்த ஆரோன் மறிச்சு போயிட்டாரு. ஆரோனுடைய குமாரன் எலியாசாரை மறிச்சு போயிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நாளை தினத்திலிருந்து நியாயாதிபதிகள் பார்ப்போம். நியாயாதிபதிகள் யார் அரசாட்சி செஞ்சான்னு பார்ப்போம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.